வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கம்மிங் வீக் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். தென் வேறு ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஏன்னா ஜிக்ஸாக்காக இருந்தால் எக்ஸ்பைரி அன்னைக்கு விழுந்தான், அப்புறம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டோட்டலாக அப்பு லைவ் வர முடியல, அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லைவ் மண்டே பார்க்கலாம். சரி, ஓகே, லெவல்ஸை குயிக்காக பார்த்துருவோம். லெவல்ஸ் எப்படி இருக்குது? நிஃப்டி எடுத்துப்போம். நிஃப்டி நேராக 1 hour சார்ட் போயிடுவோம். 1 hour சார்ட் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக்கோட ஹை அண்ட் லோஸ் அப்படிங்கிறத முதல்ல மார்க் பண்ணிப்போம். லாஸ்ட் வீக்கோட ஹை இது அண்ட் லோ இது, சரியா? தென் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கிங் கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதான் இது லோ, இது ஹை. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி விழுந்தான், லைட்டாக இருந்துருச்சு, அண்ட் திரும்ப விழுந்துட்டு என்டையர் லாஸ் கடைசி வீக்கோட 25,550 கிட்டத்தட்ட 24,400, ஒரு 600 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு 600 பாயிண்ட் ஃபால் ஆச்சு ஹை டு லோ. தென் அது மொத்தமாக என்ன பண்ணிட்டான்னா வெள்ளிக்கிழமை ரெக்கவர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டான். அப்போ மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு ஹையராகவே செட்டில் ஆக பார்க்குறான். டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சானா இல்லை, சரியா? அதான் ஒன்று நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான இது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட நமக்கு 1.25% லோ டு ஹைங்கிறது நமக்கு நல்லா ட்ராவல் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ எங்கே போகும்? கம்மிங் வீக் என்ன பிரேக் ஆனால் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது? எதுக்கு மேலே காலை நம்பலாம், எதுக்கு கீழே புட்டை நம்பலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சரி, கால் அப்படிங்கும்போது நமக்கு சிம்பிளாக எடுத்துப்போம். 800ங்கிறது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தான், ஒரு மைனர் ரேஞ்ச். 800ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் தான், சரியா? 800க்கு மேலே உங்களுக்கு எங்கே பையிங் காட்டினாலும் அது ஒரு அக்யூரசி அதிகமாக இருக்கிற ஒரு என்ட்ரியாக தான் இருக்கும். சிம்பிள். அண்ட் இது இந்த இடத்த கன்சால்டேட் பண்ணியிருக்கான் பாருங்கள், லாஸ்ட் கேண்டில் நல்லா 1 hour கேண்டில்ஸ் கன்சால்டேட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் ஹையராக இருக்குது. அண்ட் வெள்ளிக்கிழமை ஹைக்கு மேலே மண்டே ஆர் டியூஸ்டே பிரேக் ஆகி ட்ரேட் ஆகுதுன்னா தென் ஜோன் நமக்கு 25,100 25,200 நல்ல ஒரு ஜோன் ரேஞ்சு. இது நமக்கு போகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்குது. அதாவது 25,096 டு 25,194, சரியா? இது நல்ல ஒரு ஜோன். தென் இதுவும் பிரேக் ஆகிட்டு அப்படின்னா 25,635 தான் அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது. முதல் பிரேக் பண்ணுறானா நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த மார்க்கெட் 800க்கு மேலே இருக்கிற வரை நம்ம பை அப்படிங்கிறதுல வச்சுப்போம். 800 கீழே வந்துருச்சுன்னா ப்ரோ, 800க்கு கீழே வந்தாலும் ஃபால் மொத்தமாக ஆகிடுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். மேபி ஒரு சின்ன ஃபால் வரலாம், ஒரு இன்ட்ராடே கரெக்ஷன் ஒரு இது ஆகலாமே தவிர்த்து என்டையர் ஃபால் ஆகும்னா ஸ்ட்ரக்சரில் அது டவுன் ட்ரெண்ட் ஆகணும், இல்லை நல்லா பிரேக் அவுட்ஸ் கொடுக்கணும், சரியா? ஒரு இன்ட்ராடே நல்லா ஸ்ட்ரக்சரில் திரும்பி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு புட்டை நம்பலாம். 800 கீழே வந்தால் ஓகே, லைட்டாக செல் ஆகுதுன்னு அர்த்தம். நான் ரேஞ்ச் மேபி நமக்கு கம்மியாக இருக்கலாம். மேபி விக்ஸ் ஷூட் அப் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் இப்போ 17.3 இருக்குது. அது நல்லா ஷூட் அப் கொடுக்குதுன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை பார்ப்போம், சரியா? ஏன்னா இந்தியா விக்ஸோட நல்ல ஒரு டவுன் பிரேக் அவுட்ஸ் ஆர் ரிவர்சல் டவுன் சைடில் காட்டுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அப்போ நம்ம அந்த டவுன் ஃபாலை நம்பலாம். ஏன்னா விழுந்தா எந்திரிச்சு நின்றுது, இது 2 நாள் விழுகுது, லைட்டாக எந்திரிக்கிற மாதிரி காட்டும் போது நம்ம இது பை ஆகுதா அப்படின்னு பார்க்க வரதுக்குள்ளேயும் பையை 300-400 பாயிண்ட் ஒரே நாளில் ஏற்றிடுறான். அப்படிங்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பையர்ஸ் கீழே விழுக அக்குமுலேட் பண்ணதை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா போர்ட்ஃபோலியோவில் நாமெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு 0.5% 1% விழுகுது, அதுக்கப்புறம் திரும்ப நல்லா 1.5-2% ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ ஒரு ரெக்கவரி ஆகிடுது, சரி? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணுறானுங்க. தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் நமக்கு டோட்டலாக இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே, சரியா? இது நல்ல ஒரு கன்சாலிடேஷன். பிரேக் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிற ஒரு கீழே மேலே வந்துச்சு இல்லைங்களா, இதை எடுத்து அப்படியே வச்சோம்னா கீழே டார்கெட் ஆகிடும். கீழே ஒரு வேளை பிரேக், இப்போ இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா முதல்ல இது ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா டவுன் வரை வரும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டு. ஆனால் ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம மண்டே டியூஸ்டே வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை ஹையராக பிரேக் அவுட் கொடுக்குறேன் நான். இப்போ நமக்கு அதான் சைட்வேஸோட பாட்டம் அண்ட் அது கீழே சப்போர்ட் இந்த லோவே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா டபுள் பாட்டம் போட்டு நல்லா ரிவர்சல் ஆன மாதிரி காட்டினா, இதுவே ஹையராக பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 1 hour க்ளோஸ் வைக்கும்போது 56,103, சரியா? இது ஒரு நல்ல ஜோன். 55,000
972 56,109 அப்படிங்கிற நல்ல ஜோனு. இது பிரேக் ஆச்சுன்னா இதுவரை வந்து நமக்கு ஒரு அப்சைடை வந்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தென் இது வந்து ஒரு இந்த கரண்ட்டாக வந்த ஹைஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பிரேக் பண்ணுவோம், இன்னும் நல்லா போகும். தென் இங்கே ட்ரெண்ட் லைன் மாதிரி ரைட்டாக இருக்குது. இங்கேருந்து எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக அப்படியே ட்ரெண்ட் லைன் ஓடுற மாதிரி இருக்குது. அது பெருசாக இது கன்சிடர் பண்ணுமா, தலையில் தூக்கி போட்டுக்கணுமா அப்படிங்கிறது தெரில. பாப்பா அதுக்கு வந்து அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகணும். சரியா, மண்டே டியூஸ்டே அப்படின்னா தெரிஞ்சிடும்ல ரிஜெக்ஷன் போது. நான் லைவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே. இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான முக்கியமான லெவன்ஸ். அது போக வந்து இதோட ரிலையன்ஸ் அண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன் ஃபால்ஸாக வருது. அது மேஜராக அந்த ட்ரெண்ட்லேயும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. டவுன் ஆகிடுச்சா அப்படிலாம் இதில் எல்லா ஸ்டாக்கும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்கும். சொல்லப்போனால் நிறையா ஸ்டாக் இன்னும் ஏறுறதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஸ்விங் வரைக்கும் லைவில் பார்க்கக்கூடிய, நீங்கள் கேட்குறீங்களா ஒவ்வொரு ஸ்டாக்கும் லைவில், அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறையா ஸ்டாக்கு இன்னும் டார்கெட்ஸ் வச்சுருக்கு. அண்ட் டிப்பு வந்தாலும் நல்ல ரேலி போக காட்டுது. அந்த மாதிரி தான் இருக்கானு. சரியா, அதனால் உடனே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரில. அப்படின்னா விக்ஸு ஷூட்டை கொடுக்கணும், நல்லா ஒரு பிரேக் அவுட்லாம் கொடுக்கணும். சரி, உடனே பெரிய லெவலில் நான் புட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் எடுக்கிட்டா ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு காலில் அந்த புஷ் பண்ணி அப்படியே அந்த பேனிக்லேயே வச்சு உடனே நல்லா ஏற்றுறக்கு விழுந்துருமோ, இங்கே விழுந்துருமோ, அங்கே விழுந்துருமோ, 25,000 வந்துருச்சு அப்படின்னு மொத்தமாக ஏற்றி ஆல் டைம் ஐயே கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரியா, அப்படி தான் பண்ணுவானுங்க இன்ஸ்டிடியூஷன்ஸை. முடிஞ்ச அளவுக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் வந்து முக்கியமாக நிஃப்டி சொன்ன மாதிரி 24,800க்கு மேலே இருக்கிற வரை உங்களுக்கு வர பை என்ட்ரிஸை நம்ம ஓரளவுக்கு நம்பலாம். பிரேக் அவுட்ஸ் நான் காட்டின இல்லைங்களா, சப்போர்ட் ரெசன்ஸ் கொடுக்கும்போது ஓரளவுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண நினச்சது. அண்ட் வந்து எப்பவுமே ஒரு வீடியோவில் 2 கான்செப்ட் பேசுவேன். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வேலைப்படும், அதனால் வந்து மார்க்கெட் அப்டேட் மட்டும் வச்சுக்கலாம். நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மார்க்கெட்டை பற்றிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். சரியா, ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம லைவில் பார்க்கலாம். பாய்.